கர்த்தருடைய ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கான்ஃபரன்ஸ் காலில் கலந்து கொள்கிற யாவருக்கும் என் காலை வணக்கத்தையும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நானே நல்ல மேய்ப்பேன் என்ற தலைப்பிலே செய்தி கேட்கப் போகிறோம். அதுக்கு ஆதாரமாக யோவான் 10:11 வசனத்தை வாசிக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். தாவீதின் வம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தை நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிற காரியத்தை பார்க்கிறோம். அந்த நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறார் என்றால், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி அவர் சொல்கிற வார்த்தையை கேட்கிறோம். ஜீவனை கொடுப்பது சாதாரணமான காரியம் அல்ல. இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் 144 முதல் வசனத்தை வாசிக்கிறேன். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்குவிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தாவீது சொல்லும்போது அவர் பழக்குவிக்கப்பட்ட காரியத்தை, போருக்கு பழக்குவிக்கிற காரியம், போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்குவிக்கிற காரியத்தை குறித்து சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம். அப்போ அவர் பழக்குவிக்கும் போது அதற்காக அவர் நன்றி செலுத்துகிற காரியத்தை பார்க்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிற காரியத்தை பார்க்கிறோம். ஸ்தோத்திரத்தினாலே தான் தாவீதுடைய வாழ்க்கை ஜெயமாக இருந்த காரியத்தை பார்க்கிறோம். தாவீதும் ஒரு நல்ல மேய்ப்பனாக காணப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதே சமயத்தில் இவருக்கு அதிகமாக யுத்த பயிற்சி இல்லாவிட்டாலும் கூட எப்பொழுதும் துதிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான். சங்கீதம் 34:1 பார்க்கும்போது, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அதே சமயத்தில் சங்கீதம் 16:8 சொல்லும்போது, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலதுபார்த்து இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை முறைகளை சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அசைவில்லாத உறுதியான ஒரு வாழ்க்கை, அதே சமயத்தில் போருக்கு பழக்கி வைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு காணப்படுகிற காட்டு பார்க்கிறோம். துதிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான். அதுபோல நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஜீவனை கொடுப்பது சாதாரணமான காரியம் அல்ல. அது அவனுக்கு யுத்த பயிற்சியாக காணப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கும்போது, தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கும் போது ஒரு முறை ஒரு சிங்கம் ஒரு ஆட்டை கவர்ந்து பிடித்து கொண்டு போகும்போது அந்த சிங்கத்தின் வாய்க்கு அந்த ஆடை தப்புவிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒரு முறை கரடியின் கையிலிருந்து ஒரு ஆட்டை தப்புவிக்கிற காரியத்தை பார்க்கிறோம். இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு போர் பயிற்சியாக காணப்படுகிற காரியத்தை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த சிங்கம் சாதாரணமாக எதிர்ப்பதை விட தனக்கு கிடைத்த ஆகாரத்தை இறையை பிடுங்கி கொண்டானேன்னு சொல்லி ஒரு ஆத்திரத்தோடு பிடுங்கும்போது, அது பாயும்போது அது ஜீவனை பழி வாங்கக்கூடிய விதமாக, அவனை சாகடிக்கக்கூடிய விதமாக ஆக்ரோஷமாக பாய்ந்திருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த தாடியை பிடித்து அடித்து அதை கொண்டு போட்டேன் என்று சொல்லி தான் வாயினாலே ஒரு சாட்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய விதமாக அந்த வாழ்க்கை அமைகிற காரியத்தை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை போர் பயிற்சியாக வருகிற காரியத்தை பார்க்கிறோம். சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவிக்கிற காரியம். ஆம்போஸ் என்று சொல்வார்கள். அதுபோல தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் கொடுக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த கோலியாத் இஸ்ரேல் ஜனங்களிடத்துல சேலஞ்ச் பண்ணுகிறார். நான் ஒருவன் மட்டுமே இருக்கிறேன், என்னோடு யாராவது ஒருவன், உங்களில் ஒருவன் யுத்தத்துக்கு வரட்டும், என்ன மேற்கொள்வானால்
நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாயிருப்போம். ஒருவேளை நான் மேற்கொள்வேனானால் நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமையாயிருக்கேன் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லும்போது 40 நாள் அவன் அப்படியாக அந்த பள்ளத்தாக்கிலே நின்று சேலஞ்ச் பண்ணுகிற காட்டு பார்க்கிறோம். சவுலும் அவனுடைய படை வீரரும் இருக்கிறார்கள், ஏக்கியர் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவரும் போவதற்கு தைரியம் உள்ளவர்கள் அல்ல. ஒருவருக்கும் அந்த தில் இல்லை. அவனை எப்படி எதிர்ப்பது? இவனுடைய பிகரை பார்த்தா பயங்கரமா இருக்கு, இவனோடு சண்டை யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது என்று சொல்லி எல்லாரும் பின்னடைந்த ஒரு சூழ்நிலையில காணப்படுகிற கருத்தப்படுகிறோம். பெரிய இராணுவம் ஆகியிருந்தாலும் கூட அந்த இராணுவத்தில் ஒருவர் கூட அந்த கோலியாத்தை எதிர்ப்பதற்குரிய ஆள் இல்லை. ஆனால் அந்த தாப்பன் சொல்கிற வார்த்தையை தாவீது கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான். அவன் தன்னுடைய சகோதரரை பார்த்து விட்டு வரும்படியாக அந்த இராணுவத்திலே ரத்து காக்கிற மனுஷனிடத்திலே பாலடை கட்டி கொடுக்கும்படியாகவும் தன் பிள்ளைகளுக்கு சில உச்சிதங்களை கொடுக்கும்படியாகவும் அவனை அனுப்பி சுக செய்தியை விசாரித்து விட்டு வா என்று சொல்லி அவனை அனுப்புகிற காட்சி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் வரும்போது அந்த அவனை மேற்கொள்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் என்று சொல்லி சொல்லுகிற இந்த காரியத்தை மற்ற இடத்திலே விசாரிக்கிறான், கேட்கிறான். அதை பார்க்கும்போது இதை சாதாரணமாக செய்துவிடலாமே என்று சொல்லி சாதாரணமாக நினைக்கிற ஒரு கருத்தை பார்க்கிறோம். அவருடைய சகோதரர்கள் அவனை உன்னுடைய துணிகரத்தை அறிவேன் என்று சொல்லி அவனுடைய ஆங்காரத்தை பற்றி சொல்லி அவர்களை தடை செய்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஆனாலும் கூட அந்த மனுஷன் சொல்கிற காரியம், நான் இங்கு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி கடைசியாக சவுலத்தில் கொண்டு விடும்போது, நீ அவனோடு யுத்தம் பண்ண முடியாது, அவன் சிறு வயதில் இருந்த யுத்த வீரன், நீ சாதாரணமான மனுஷன், அவன் எதிர்க்க பின்னால் கூடாது என்று சொல்லும்போது அவன் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்லும்போது, ஒரு முறை சிங்கத்தையும் கழுகையும் கொண்டிருக்கிறேன், அவற்றில் ஒன்றை போல் இருப்பான் என்று சொல்லி அந்த விதமான காரியத்தை சொல்லும்போது ஒரு சின்ன நம்பிக்கை, இந்த விதமாக ஒரு துஷ்ட மிருகங்களை எல்லாம் கொல்லக்கூடிய ஒரு மனுஷனால் இவனை ஒருவேளை மேற்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கலாம் என்று சொல்லி ஒரு சிறிய அனுபவம் ஏற்படுகிறது. ஆனாலும் கூட அவனுக்காக இந்த போர் உடைகள் எல்லாம் கொடுக்கும்போது இதெல்லாம் நான் போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இதில் எனக்கு பழக்கம் இல்லை என்று சொல்லி கேட்ட பார்க்கிறோம். ஆய்க்கே இல்லைன்னு சொல்லி தடை செய்திருப்பார்கள். ஆனாலும் கூட உடன்பட்டு அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே பண்ணி 5 கூழாங்கல்களை மட்டும் ஆற்றில் போய் எடுத்து கவனையும் பிடித்துக் கொண்டு ஒரு தடியையும் பிடித்துக் கொண்டு அந்த மேற்பனுடைய ஆடையோடு கோலியாட்டை மேற்கொள்ளும்படியாக கடந்து செல்கிற காட்ட பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது என் தடியோடு வருவதற்கு நான் என்ன நாயா என்று சொல்லி அவன் கேட்கிறான். இதுபோல மீன் எடுத்து வா, உன்னுடைய சட்டத்தை ஆகாய்த்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களையும் கொடுப்பேன் சொல்லி கோலியாத்தையும் சொல்கிறான். தாவீதும் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரசிக்கிறவர் தேவன் அல்ல, நீ நிந்திக்கிற இராணுவங்களின் சேனையின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் சொல்லி அவருடைய நாமத்தை முன்பதாக வைத்து செல்கிற காட்டு பார்க்கிறோம். இப்படியாக தோற்றத்தின்படி பார்க்கும்போது அந்த எய்தியர் ரொம்ப தைரியமாக இருந்திருப்பார்கள். நம்முடைய வீரன் கம்பீர தோற்றம் எப்படி இருக்கிறது, நம்முடைய வீரன் எப்படி இருக்கிறான், இவனை சாதாரணமாக மேற்கொண்டு விடுவான் என்று சொல்லி அந்த விதமாக ஒரு தோற்றத்தை பார்க்கும்போது அவர்கள் மிகவும் நம்பிக்கையாக இருந்திருப்பார்கள். இஸ்ரேல் ஜனங்களும் கூட நம்முடைய வீரன் சாதாரணமாக இருக்கிறானே, எப்படி நடக்கணும்னு சொல்லி ஒரு பதற்றத்தோடு கூட இருந்தது. ஆனால் கூட நம்முடைய தேவன் நீதியின் தேவன், நீதியின்படி தீர்ப்பு செய்கிற தேவன். அவன் எழுந்து வரும்போது தாவீது அவனுக்கு நேராக ஓடி
அந்த அடப்பு பையிலிருந்து ஒரு கல்லை எடுத்து அவங்க கவையினாலே சுட்டி அந்த நெற்றியிலே படும்படியாக எரிந்து அவனை மூங்குப்புற விடும்படியான ஒரு காயத்தை பாய்கிறோம். விதமான காயம் செய்யப்படும்போது அந்த நெற்றியில் படும்போது அந்த நெற்றியில் பயந்த கல் ஆழமாக பதியும்போது அவன் மல்லாந்து தான் விழுந்திருக்க வேண்டும் என்றால் யுத்தம் கர்த்தருடையதாக இருந்தபடினாலே அவனுக்கு ஆதரவாக இவன் நெற்றியில அடிக்கும்போது அங்க பின்னால இருந்து பேக் ஷாட் ஒண்ணு வருது. அவன் மவுங்குப்புற விழுகிற காற்று பைகிறோம். கர்த்தர் அவனுக்கு ஆதரவாக இருந்தபடினாலே அந்த யுத்தத்திலே ஜெயிக்கிற காற்று பைகிறோம். அப்போ முழு இஸ்ரேலுக்கும் ஒரு யுத்தத்திலே ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கட்டளையிட்டாலும் கூட அந்த யுத்தத்தின் நிமித்தமாக அவனுக்கு மேலும் பகைகள் உருவாகிற ஒரு காற்றை வைக்கிறோம். ஆனால் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இது போல இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாக காணப்படுகிற காற்றை பார்க்கிறோம். அவர் உலகம் முழுவதும் எல்லா மக்களும் ஆசாரியர்களும் வேதபாரர்களும் பரிசேயர் எல்லாரும் பாய்த்து சிலுவையிலே அறையும்படியாக ஒப்பு கொடுத்த ஒரு காற்றை பார்க்கிறோம். ஆனால் அவர் நல்ல மேய்ப்பனாக காணப்படுகிற காற்றை பார்க்கிறோம். விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி பாவிகளாக இருந்த நம்மை, தாழ்விலிருந்து உண்டான நம்மை, எவ்வளவு வேணும் தகுதியில்லாத நம்மை இரத்தன் குறையை கொடுத்து மீட்டிருக்கிறார் என்றால் அவர் நல்ல மேய்ப்பனாக காணப்படுகிற காற்றை பார்க்கிறோம். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக புல்லுகளை தேடி அலைந்து எந்தெந்த இடங்களில் மேய்க்கலாம் என்று சொல்லி புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிற காரியம், அவந்த தண்ணீர் அண்டையில வழிநடத்துகிற காரியங்கள், வந்து பாதுகாக்கிற காரியங்கள், இரவும் பகலும் சரியாக தூக்கம் இல்லாத சூழ்நிலை, அலைச்சல்கள், அவர்களுடைய உடலிலே முழு கவனத்தையும் மந்தியிலே செலுத்துகிற காரியம், மந்தியோடு மந்தையாக ஒன்றித்து இருக்கிற காரியம், ஊரில் உள்ள நாட்டில் உள்ள அனுபவங்கள் சரியாக தெரியாது, வேதனை உள்ள மனுஷராக இருப்பார்கள். அவருடைய மந்தையை மேய்க்கத்தான் தெரியும். மாடுகளுக்கு ஏதாவது வியாதி வந்தால் அதை சரிப்படுத்த முடியும். வைத்திய தொழிலும் கற்றிருந்திருப்பார்கள். இதைத்தான் அவர்கள் செய்ய முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட இந்த தாவீது ஏன் 5 கற்களை எடுக்க வேண்டும் சொல்லி சற்று ஆராய வேண்டும். 7ஆக இருந்திருக்கலாம், அல்லது 12ஆக இருந்திருக்கலாம், 10ஆக இருந்திருக்கலாம். அப்படி இல்லாத சூழ்நிலையிலே ஏன் 5 கற்களை எடுக்க வேண்டும் சொல்லி பார்த்தால், ஏசாயா 9:6 பார்க்கும்போது அந்த அவருடைய நாமத்தை குறித்து பேசும்போது நமக்கு ஒரு பாலன் கொடுக்கப்பட்டார், நமக்கு பிறந்தார், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ளவர், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் சொல்லி 5 விதமான காயத்தை சொல்லுகிற காயத்தை பார்க்கிறோம். அந்த 5 விதமான காயத்தை இயேசு பிறப்பதற்கு முன்பதாக ஏசாயா சொல்லியிருக்கிறார். அவரை முன்பதாக வைத்து சென்றபடியினால்தான் அந்த யுத்தத்திலே தாவீதுக்கு ஜெயம் கிடைத்தது. இதுபோல நாமும் பிசாசை ஜெயிக்க வேண்டும். பிசாசு, மாம்சம், உலகம் எல்லாம் நமக்கு சத்துருக்களாக இருக்கிறதுனாலே சத்துருக்களை ஜெயித்து முன்னேற வேண்டியது முக்கியமான ஒரு காரியமாகிறது. இதை நாம் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய அடப்பு பையாகிய இருதயத்திலே வேத வசனங்களை அதிகமாக படித்துக் கொள்ள வேண்டும். விசுவாச வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் நிரப்பிக் கொள்ள வேண்டும். கவனாகிய வாயினாலே அந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் போது விசுவாசவன் மடங்கடிக்கப்பட்டுவான். என்றால் விசுவாசை ஜெயிப்பதற்கு இயேசு உபயோகப்படுத்தின காரியம் வேத வசனங்கள். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தையை சொல்லும் போது அவன் பதில் சொல்ல முடியவில்லை. அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது, அவன் சொல்லுகிறதெல்லாம் செய்துவிடக்கூடாது. அவனுக்கு எப்பொழுதும் எடுத்து நிற்க வேண்டும். தேவனுக்கு மாத்திரம் நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், விசாரித்து எடுத்து நிற்க வேண்டும். அப்படியானால் அவன் ஓடி போவான். அப்படி ஓடி போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்றால்
நான் வசனத்தை தான் உச்சரிக்க வேண்டும். இந்த வாயினாலே சொல்லக்கூடிய வார்த்தை அவனை கீழே விழத்தள்ளும். காரணம் என்னவென்றால் அந்த வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஒரு மனுஷனை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்ப பலமுள்ள ஆயுதத்தை நாம் பிடித்து கொண்டு வருகிற விசுவாசை கண்டு பயந்து விடக்கூடாது. அவன் உலகத்தில் உள்ள காரியங்களைத்தான் கொண்டு வருவான். உலகத்தில் உள்ள உலகமும் உலக ஆசை இச்சை இதெல்லாம் ஒளிந்து போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவை நம்மை வெறுத்து யுத்தத்தில் இறங்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அங்கிரவன் பின் பெற்ற வேண்டும் என்று சொல்லும்போது நாம் வெறுக்க வேண்டிய காரியத்தெல்லாம் உலகத்திலிருந்து வெறுக்க வேண்டிய காரியத்தெல்லாம் வெறுக்க வேண்டும். அதே மாதிரி விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் விசுவாசிக்கிறவர் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் ஜெயிக்கிற தேவனாயிருக்கிறார். உலகத்தின் முடிவு சகல நாட்களில் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றால் அவரோடு சேர்ந்து நாம் யுத்தம் பண்ணுவது லேசான காரியம். அவர் நம்மோடு இருக்கும்போது நம்மை கைவிட மாட்டார். அதை ஜெயம் தருகிற தேவனாயிருக்கிறார் சொல்லி அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் வேத வசனங்களை கை கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை கை கொண்டு அதன்படி செய்யும் போது யுத்தத்தில் நாமும் ஜெயிக்க முடியும். அதை நல்ல மீட்பனாக ஒரு தாவீது காணப்பட்ட ஒரு காட்சி பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய ஆடுகளை தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்தான். இன்னொரு மனுஷன் மாமனார் வீட்டில் போய் ஆடுகளை மேய்த்தான். கால்நடைகளை மேய்க்கும் போது அந்த விதமான காரியத்துக்கு போய்விடக்கூடாது. மாமனார் வீட்டில் போய் ஆடு மேய்க்கிறது ரொம்ப கேவலமான காரியம். காரணம் என்ன, அவன் சம்பளத்துல மாத்திரான், எல்லாமே செய்யறான். இருந்தாலும் கூட தேவன் அவனோட இருந்து அவனை மேன்மை கொடுத்து ஒரு காட்டு பாய்க்கிறோம். ஆனால் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கும் போது அது சுதந்திரமான ஒரு காரியம். நம்முடைய சொந்த ஆடு என்று சொல்லி நல்ல ஒரு உரிமையோடு அந்த ஆடுகள் மேல் உரிமை செலுத்தக்கூடிய விதமாகவும் அதை பாதுகாக்கக்கூடிய விதமாகவும் அதை பராமரித்து அதுக்கு நல்ல மேய்ச்சலை உள்பண்ணக்கூடிய விதமாகவும் மண்டை மேய்க்கிற பார்க்கிறோம். அந்த மண்டை மேய்க்கிற அந்த ஆட்டிடையர்களுக்கு தான் முதலாக தேவதூதன் நற்செய்தியை குடிக்கிற காட்டு பார்க்கிறோம். கடந்த நாள்களில் கிறிஸ்துமஸை கொண்டாடினோம். இது எல்லா மனுஷருக்கும் நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். உண்மையிலே சமாதானம் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாகிறதாக சொல்லி அந்த விதமான வாழ்த்துக்களை சொல்லும்போது எங்களை நன்றாக சொல்லக்கூடிய காரியத்தை நாம் போய் பார்ப்போம் என்று சொல்லி அவர்கள் தான் முதலாக போய் தேவனை தரிசித்தவர்கள் சொல்லி பார்க்கிறோம். அவன் எந்த நாட்களில் நாம் தரிசித்து நடக்கக்கூடியவர்களாக மாத்திரமல்ல விசுவாசி நடத்தக்கூடியவர்களாக இருக்கும்போது நாமும் உலகத்தை ஜெயிக்க முடியும், விசுவாசத்தை ஜெயிக்க முடியும், மாம்சத்தை மேற்கொள்ள முடியும், எல்லாவற்றையும் ஜெயித்து ஜெயிவீரராக மாற முடியும். இயேசு சொன்னார், என்னை பாவம் என்று சொல்லி உங்களில் யார் சொல்லக்கூடும் என்று சொல்லி சொல்லுகிற காட்டு பார்க்கிறோம். அன்று உண்மை போல என்னை மாற்ற ஆண்டவரே என்று சொல்லி நாம் அனுதினமும் அவர்களை கேட்கும்போது அவருக்கு நம்மை மாற்றி அமைக்கிற தேவனாயிருக்கிறார். இப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நாமே தந்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென். அல்லேலூயா.